7,50,000 உனக்கு 12,00,000 பில்லை போடு, பாக்கி 5,00,000 எப்படியா இருந்தாலும் அது லாப காசு தான். இதுலேயும் இந்த 7,50,000 லாபம் வச்சிருப்ப, அதுலேயே உங்களை வந்து கட்டம் கட்டி உள்ளுக்குள்ள அனுப்பிச்சிருவோம். இபியில் சார் 11 ரூபாய்க்கு கரண்ட் வாங்கி நீ மக்களுக்கு 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, 5 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, சில பேருக்கு 11 ரூபாய்க்கு கூட கொடுக்குறீங்க, புரிஞ்சுங்களா? ஆனால் அந்த கரண்ட்டே வந்து நாங்கள் 7 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கோ வாங்கினோம்னா இப்போ போக போக வந்து இன்ஃப்ளேஷனில் ஜாஸ்தியாக தானே ஆகணும். 11 ரூபாய்க்கு கீழே வாங்கினோம்னா தென் யூ வில் பி கொஸ்டின்ட். ஆன் பேசிஸ் ஆஃப் தட் we can file a case against you. அதுலேயே உங்களை வந்து கட்டம் கட்டி உள்ளுக்குள்ள அனுப்பிச்சிருவோம். சார் நான் இப்போ ஒரு தெருவில் வந்து பேனா வைக்கிறாங்க, நான் வந்து ரோட்டில் வந்து சிக்னல் நிற்கிறேன், அப்படி வச்சுப்போம், சிக்னலில் வந்து நிற்கிறேன், கடைசியில் அங்கே தான் நிற்கணும். சொல்லுங்க. ஏன் சார் எல்லாத்துக்கும் இப்படியே யோசிக்கிறீங்க? ரோட்டில் நான் வந்து சிக்னலில் நிற்கிறேன் சார், அப்போ ஒருத்தவங்க வந்து இந்த வண்டியை தட்டி பேனா விற்கிறாங்க, பாவமாக இருக்குது, எவ்வளோங்கன்றேன், 2 பென்னு 10 ரூபான்றாங்க, நாங்கள் பிடிங்கன்னு 50 ரூபாயா அவங்கள்ட்ட கொடுக்குறோம், கஷ்டப்படுறாங்க வச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வாங்க போன இடத்துல அவர் ரொம்ப பாவப்பட்டவராக இருக்கிறாரு. எதுக்கு 7,50,000 லட்சம் ரூபாய்க்கு விற்கிற? உன்னைய பார்த்தவரை ரொம்ப பாவப்பட்ட ஆளாக தெரியுற, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் விற்கிற, ரொம்ப ஏழையாக இருப்ப போல இருக்குது நீ. இந்தாப்பா 7,50,000 லட்ச ரூபாய் உன் அக்கௌண்ட்டில் உன் ஆஃபீஸில் கேட்ட மாதிரி உன் கம்பெனிக்கு கொடுத்துரு, ஆனால் பில்லை 12,5 லட்ச ரூபாய்க்கு போடு, 3 லட்ச ரூபாயை நீ எடுத்துக்க, 2,5 லட்ச ரூபாயை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு ஏழைக்கு ஒரு உதவி பண்ணுறோம். இது தவறா சார்? இல்லை சார், இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா? 7,50,000 லட்ச ரூபா உனக்கு 12 லட்ச ரூபா பில்லை போடு, பாக்கி 5 லட்ச ரூபா எப்படியா இருந்தாலும் அது லாப காசு தான், புரிஞ்சுங்களா? இதுலேயும் இந்த 7,50,000 லட்ச ரூபாயில் லாபம் வச்சுருப்ப, இந்த 5 லட்ச ரூபாய் என் பார்ட்டி ஃபண்டுக்கு அனுப்பிச்சிரு தான் வாங்கியிருக்கீங்க.